வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சா வில்லேஜ் vlogs. நான் தான் அவங்க கிச்சா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நம்ம கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா நிறைய மஞ்சு வேட்டை வீடியோஸ் வந்து போட்டிருப்பாங்க. அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஆகட்டும் பக்கத்து ஊரில் ஆகட்டும் பசங்க நிறைய பேர் வந்து கூப்பிட்டாங்க வீடியோ எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. ஸோ அதனால தான் அந்த மஞ்சு வேட்டை வந்து வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன். பட் இனிமேல் வந்து நம்மளோட ட்ராக், அதாவது நம்ம விவசாயம் vlogs ஆகட்டும் அப்படி நம்மளோட டே டு டே vlogs ஆகட்டும் அந்த வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்து இனிமேல் வரும். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்? நம்ம தோட்டத்துக்கிட்ட தான் வந்திருக்கோம். எதுக்காக தோட்டத்துக்கு வந்திருக்கோம்னா நம்ம நிறைய வந்து நம்ம தோட்டத்துக்கிட்ட வந்து நிறைய தேங்காய் மரங்க இருக்குது. அப்படியே காட்டு பின்னாடி இந்த சைடு ஆகட்டும் அப்படி பின்னாடி வந்து நிறைய ஃபுல்லாக வந்து தேங்காய் மரம் லைனாக இருக்குது. ஸோ அதுக்காக வந்து தண்ணி பாய்ச்சதுக்காக வந்திருக்கோம். தோட்டத்தில் வந்து எந்த ஒரு விளைச்சலும் கிடையாது. அட்லீஸ்ட் இந்த தேங்காய் மரத்துக்காச்சும் வந்து தண்ணி பாய்ச்சல் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். ஏன்னா மழையிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதத்துக்கு மேலே மழையே இல்லைங்க. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நம்ம வந்து தண்ணி பாய்ச்சிட்டே இருக்கோம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் வந்திருக்கோம். பட் அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம மாமா அவங்கெல்லாம் வந்திருக்காங்க, பெங்களூரில் வந்திருக்காங்க. ஸோ அப்படியே ஒரு மீன் பிடிக்கலாம்னு சொல்லி பிளான் போட்டிருக்கோம். ஸோ அது ரெண்டுத்தையும் வந்து vlog போட போகிறேன். மீன் வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். நிறைய மீன் இருக்குது. நம்ம கிணத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய மீன் இருக்குது. நம்ம கிணத்துல தான் மீன் பிடிக்க போகிறோம். நம்ம கிணத்துல நிறைய மீன் இருக்குது. சரி பார்ப்போம் மீன் கிடைக்குதானு தெரில. பட் மீன் கிடைச்சா அப்படி எல்லாத்தையும் வந்து எடுத்து ஒரே vlogல கிளப் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுற வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து ஒன்றா போடுறாங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வரணுங்க. ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அங்கே தான் வந்து பைப் இருக்குது. ஸோ அங்கேருந்து அப்படியே வந்து நம்ம இப்படியே இந்த வழியாக வந்து வரும். நம்ம தம்பி பார்த்திங்கன்னா இங்கே வந்து வேலை பார்த்துட்ருக்கான். நம்ம தம்பி தான் நல்லா வேலை பண்ணுறப்பா. உனக்கு வீட்டில் சொல்லி அம்மா கிட்ட சொல்லி சோறு கொஞ்சம் அதிகமாக போட சொல்கிறேன். அதை எடுத்து மேலே போடு. அப்படி வெளி பண்ணி விடு. இன்னும் மூஞ்சை கொஞ்சம் காட்டிடு. உன் மூஞ்சை காட்டுங்க, உன் திருமுகத்தை காட்டுங்கோ. சூப்பர். நான் வீடு எடுக்கன்னு தெரிஞ்சுதான் இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்கேன். நான் வீடு எடுக்காத டைமில் சும்மா சைடில் நின்றுட்டுருக்கிறது. நான் வீடு எடுக்கிறப்ப மட்டும் போய் வேலை பண்ணுறது. இருக்கட்டும். தண்ணி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே போய் ஒரு யூட்டர்ன் போட்டு அந்த இந்த எண்டுக்கு வந்துருச்சுங்க. இதுதான் வந்து நம்மளோட லாஸ்ட் எண்டு. ஸோ இது வரைக்கும் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சு, தண்ணி வந்து முடிஞ்சு. நம்ம தம்பிங்க நின்றுட்டுருக்கான், இன்னொரு தம்பிங்க நின்றுட்டுருக்காங்க. மாமா அவங்க எல்லாத்தையும் வந்து அந்த சைடு நின்றுட்டுருக்காங்க. தண்ணி பாய்ச்சல் முடிஞ்சு நான் காட்டியிருப்பாங்க பாருங்கள். இந்த எண்டு வரைக்கும் வந்துருச்சு, தண்ணி வந்து வந்துருச்சு. மாமா அவங்க வந்து ரெடியாக இருக்காங்க, மீன் பிடிக்கிறதுக்காக ரெடியாக இருக்காங்க. நம்மளும் போக போகிறோம். ஸோ மோட்டர் வந்து ஆஃப் பண்ணிட்டு இங்கே வந்து மீன் பிடிக்கலாம். சரி வாங்க. தம்பி ஒருத்தன் இருக்கான், அங்கே பிடிச்சிருக்கான். இங்கே இன்னொரு தம்பி வந்து பிடிச்சிருக்கான். மொத்தம் 2 பேர் வந்து பிடிச்சிருக்காங்க. 2 வலையில் ஆக்சுவலாக இந்த வந்து என்ன சொல்லுவாங்க, இது இப்போ என்னடா தூண்டில். 2 தூண்டில் போட்டு பிடிச்சிருக்கோம். சாரி, டக்குன்னு மறந்துருச்சு. மேலே பார்த்தீங்கன்னா எல்லாரும் நம்ம பசங்க, நம்ம மாமா எல்லாம் வந்திருக்காங்க. நம்ம தம்பிங்க, நம்ம மாமா பசங்க எல்லாருமே இருக்காங்க. அவங்க இருக்காங்க.
மீன் பிடிச்சிட்டு இருக்கோம். நம்ம கிணத்துல வந்து மீன் இருக்கு. ஒரு சில வீடியோஸ் எல்லாம் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன், இந்த விவசாயம் ஷார்ட்ஸ் எல்லாம். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு பெரிய மீன் வந்து நான் போட்டிருப்பேன், மீன் போகிற ஷார்ட்ஸ் வந்து போட்டிருப்பேன். நம்ம கிணத்துல வந்து மீன் பார்த்துருக்கேன் நானும், ஒரு 4-5 பெரிய மீனெல்லாம் இருக்குது. பட் ஆனால் இது வரைக்கும் பிடிச்சதில்லை. ஸோ அதனால் சரி தூண்டில் போட்டு பிடிக்கலாம்னு சொல்லி, ஏன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப உள்ளே இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 20 அடி இருக்குன்னு நினைக்கிறேன் கிணத்துல தண்ணி. ஸோ அந்த அளவுக்கு வந்து வெலை போட்டு பிடிக்க முடியாது. ஸோ அதனால தான் தூண்டி போட்டு பிடிக்கலாம்னு சொல்லி நாங்கள் வந்து வந்திருக்கோம், தூண்டி போட்டு பிடிக்க வந்திருக்கோம். மீன் மாட்டுது என்னன்னு தெரியல, பட் மீன் மாட்டுச்சேன்னா அதை வந்து நான் வந்து இந்த ஃப்ரை பண்ணுற வீடியோஸ்ல வந்து கவர் பண்ணுறேன். தூண்டியில் பார்த்தீங்கன்னா வந்து மண்புழு போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன போட்டிருக்கோம்னா அந்த கோழியோட குடல், இது வந்து வேஸ்டேஜ் ஆக்சுவலாக. ஸோ அதை தான் போட்டிருக்கோம். உள்ளே போடு. இந்த இடத்துல ஒரு இது கட்டியிருக்கோம், ஒரு சின்ன இது மாதிரி மரத்துண்டு மாதிரி கட்டியிருக்கோம். அது எதுக்காகனா சப்போஸ் அந்த மீன் வந்து பிடிச்சி இழுத்துச்சுன்னா அந்த மரத்துண்டு வந்து உள்ளே போகும். ஸோ அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் மீன் வந்து இழுக்குதா இல்லையா அப்படின்றது. அதுக்காக தான் இந்த மரத்துண்டு கட்டியிருக்கோம். ஸோ லாஸ்ட்டில் வந்து நம்ம நிறைய பேர் வந்து இது கட்டுவாங்க, கோல் கட்டிப்பாங்க. பட் நம்ம வந்து இந்த மாதிரி இதை கட்டியிருக்கோம், வாட்டர் பாட்டில் மாதிரி சின்ன வாட்டர் பாட்டில் கட்டியிருக்கோம். ஸோ 2 பேர் சேர்ந்து பிடிச்சிட்ருக்காங்க. தம்பி நீ ஹாய் கட்டு. ஹாய். மாடிச்சு இரா சீக்கிரம் இரா போடு. சரியான சைஸு, வேற லெவலு. பயமா இருக்கு பாஸ். புடி புறா கீழே புறா. சூப்பர். புறா உள்ள போடுற. தண்ணி கொஞ்சம் எடுத்து ஊத்துறதுல வேற லெவலில் இருக்குல்ல, செம்ம பெருசா இருக்கு. நான் தான் பிடிச்சது பஸ். நீதான்ப்பா, மூஞ்ச கொஞ்சம் காட்டிடு. பிடிச்சது. இப்போதான் ஒரு மீன் பிடிச்சவங்க பார்த்துருப்பீங்க. தம்பி ஒருத்தன், இன்னும் இந்த தம்பி ஒன்று பிடிச்சிருக்கான், நம்ம தம்பி அங்கே வந்து பிடிச்சிருக்கான். இன்னொன்று வந்து துணியில் வந்து புதுசாக வாங்கிட்டு வந்து மாமா வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஒரு மீன் கிடச்சிது. ஸோ அதனால் வந்து மாமாவும் சொல்லி நானும் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. மொத்தம் 3 துணியில் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஒரு பெரிய மீன் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து தூண்டில் போட்டிருக்கோம். நம்ம தூண்டில் பார்த்தீங்கன்னா வந்து கடிக்குது, ஜூம் பண்ணி காட்டாதுல்ல, அப்படியே இழுக்குது. மீன் வந்து லைட்டாக இழுக்குது பாருங்க, அப்படியே இப்போ இழுத்துட்டு போகுது பாரு உள்ள. லைட்டாக நம்ம தூண்டில் வந்து கடிச்சிட்டு இருக்கு. தம்பியோட தூண்டில் பார்த்தா ரொம்ப இழுக்குதுங்க. அங்கே பாருங்க, உங்களுக்கு தெரியும். டேய் தம்பி, மாட்டிச்சு. பெருசான்னு பார்த்தா என்னடா இவ்வளவு சின்னசா இருக்கு. சரி எடு பக்கெட் கொண்டு வாடா. பார்த்து கையில குத்திக்க போற. எட்ரா சின்ன மீனை பிக்க முடியலடா உன்னால. 2 மீன் ஆச்சா? ஒரு பெரிய மீனுங்க ஃபர்ஸ்ட் கிடைச்சது, அடுத்து இப்போ இன்னொரு சின்ன மீன். எங்கள் மாமா போட்டிருக்காரு தூண்டில் பாருங்க எவ்வளோ மீன் இருக்குன்ட்டு, அப்படியே இழுக்குது. மேலே வந்து சாப்பிடுதுங்க. அங்கே பாருங்க கிளீனாக தெரியுது. நிறைய இருக்குது, ஆனால் சின்ன மீன். இதெல்லாம் வந்து சின்ன மீனுங்க. உள்ளே போட்டால் தான் பெரிய மீன் கிடைக்கும். அங்கே பாருங்கள் எப்படி சாப்பிட்டு பாருங்கள், க்ளீனாக தெரியுது. அப்படியே க்ளீனாக. அது நம்ம என்ன போட்டிருக்கோமோ அந்த கோழியோட இதை குடல் தான் போட்டிருக்கோம் நம்ம ஆக்சுவலாக. அது அப்படியே க்ளீனாக வந்து பிடிச்சி சாப்பிடுதுங்க. எடுமா. ஆஹா, ஒரு பெரிய மீன் ஒரு சின்ன மீன் 2 மீன் தான் கிடைச்சது. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் வந்து ட்ரை பண்ணியிருப்போம். பட் மீனே கிடைக்கல. 2 மீன் தான் கிடைச்சது. அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து தம்பி வந்து 2 மீன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிணத்துல விட்டாங்க. அந்த வீடு வந்து எடுக்கல. அவன் வந்து அப்படி விட்டுட்டு அப்படியே முன்னாடி போயிட்டான். மாமா அவங்களாம் முன்னாடி போயிட்டுருக்கேன், வந்து பின்னாடி போயிட்டுருக்கேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, லேட் வேறு ஆயிடுச்சு. ஈவினிங் பாருங்கள், சூரியன் வந்து மறையிற டைம் இப்போது. ஸோ அதனால் வந்து நம்மளும் வந்து கிளம்பிட்டோம், டைம் ஆகுதுன்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நம்ம வீட்டுக்கு கிளம்புற டைமில் இங்கே ஒருத்தர் வந்து மீன் பிடிச்சிட்ருக்கான், அதையும் காட்டுறேன் வாங்க உங்களுக்கு. இங்கே பாருங்கள், நம்ம கிணத்துல வந்து மீன் பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்க டைமில் வந்து இங்கே ஒருத்தன் மீன் பிடிச்சிட்ருக்கான். தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கேன்? எவ்வளோ மீன் கிடைச்சது உங்களுக்கு? 3 மீன் தான் கிடைச்சிருக்கு. 3 மீன் கிடைச்சிருக்கா? எங்கே இருக்கு? குடத்துல இருக்கு பாருங்க. உங்க குடம் வச்சிருக்கான். சின்ன மீன் தாங்க இருக்கு, சின்னசா 3 மீன் இருக்கு. இங்க பாருங்க, நம்மளதாச்சும் பரவாயில்ல, ஒரு பெரிய மீன் கிடைச்சது. இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப மோசம், 3 மீன் வந்து சின்ன மீன் தான் இருக்கு.
எதுவும் பெரிய மீன் மாட்டலையா? மாட்டலப்பா. நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். எதுவும் பெருசாக மாட்ட மாட்டேங்குது. மாட்டுற மாதிரி தெரியல. ஏதோ டைம் பாஸ்க்காக. சரி சரி. நம்ம வந்து வாட்டர் பாட்டிலில் கட்டி வந்து தூண்டில் போட்டிருப்பாங்க. பட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஆக்சுவலாக வந்து மீன் பிடிப்பாங்க. இந்த ஒரு குச்சி மாதிரி வச்சு அதில் இந்த லாஸ்ட்டில் குச்சி எண்டில் வந்து இப்படி இந்த வயரை கட்டி அதில் தான் மீன் பிடிக்கணும். இப்படி தான் வந்து பிடிப்பாங்க. பட் நம்ம வாட்டர் பாட்டிலில் வந்து கட்டி மீன் பிடிச்சிருப்போம். ஸோ இப்படியும் பிடிக்கலாம். சரி வாசன், நீ பிடிச்சிட்டு வா, நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு. சரி, ஓகே, பாய். பாய் பாய். சரிங்க, நான் இந்த வீடியோ ரன் பண்ணிக்கிறேன். மாமா அவங்க தான் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க மீன் கிடைக்கல அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு போய் வெளியே வந்து மீன் வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம்னு சொல்லி பிளான் போட்டிருக்கேன். வேறு எங்கே வீடியோ எடுத்தேன்? என் கிணத்துல மீன் பிடிச்சேன். 2 மீனாக பிடிச்சேன். கிடைக்கல அப்படின்ட்டு மறுபடியும் கிணத்துல விட்டேன். அதான் இந்த மீன் வாங்கிட்டு போகலான்னு சொல்லி வந்தேன். இப்போ நல்லா காரமாக போட்டு பார்க்கலாம். சரிங்க, இதோட இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம வீடியோ வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தரும் ஷேர் பண்ணி விடுங்க.